தமிழ் சினிமாவில் முன்னணி ஆளுமைகளாக இருக்கும் ரஜினி, கமல், விஜய் இவங்க மூவருமே பார்த்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் தான். இதில் ரஜினி கொஞ்சம் விதிவிலக்கா அரசியலில் ஈடுபடாமலே மக்களுக்காக தனது பங்களிப்பை செஞ்சுட்டு வராரு. அரசியலுக்கு வருவது என்பது காலத்தின் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தவர் சில வருடங்களுக்கு முன்பு அவரோட உடல்நிலை மற்றும் வயதை கருத்தில் கொண்டு அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். இதனால ரஜினியின் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தாங்க. மீண்டும் நடிப்புல கவனம் செலுத்தி பல படம் கமிட் ஆயிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதற்கு நேர்மாறா தளபதியின் தரமான செய்கை அமைஞ்சது. அதாவது பதுங்கி பாயும் புலியா சாணக்கிய தந்திரத்தோட அரசியல்ல ஈடுபடும் முன்பே பல்வேறு மக்கள் பணி செய்து தனது ரசிகர்கள் மன்றத்தை மக்கள் மன்றமா மாற்றி அதன் மூலமா அதிரடியான அரசியல்ல குதிச்சாரு நம்ம தளபதி. கடந்த ஆண்டு வாரிசு மற்றும் ஜெயிலர் இசை வெளியீட்டுல சூப்பர் ஸ்டார் பட்டம் பற்றி போட்டி தாறுமாறா ஓடியது. இதனைத் தொடர்ந்து லால் சலாம் இசை வெளியீட்டில் விஜய்க்கு ஆதரவாக பேசி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தன்னால் முடியாததை தான் பார்த்து வளர்ந்த சக கலைஞன் தளபதி அவர்கள் அரசியலில் சிறப்பான பங்களிக்கிறாரு என்று மூத்த கலைஞரா மகிழ்ச்சி கொண்டிருக்காரு என சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது மட்டுமின்றி விஜயோட அரசியலில் ரஜினி ரொம்ப ஆர்வம் காட்டுறாராம். நிருபர்கள் சந்திப்பின் போது விஜயின் அரசியலை பற்றி அவர் கேட்கிறாராம். நிருபர் ஒருவர் விஜய் பற்றி கேட்கிறீங்க, என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டதற்கு எனக்கு எப்போதும் விஜய் மீது அக்கறை இருக்குன்னு சொல்லி கொண்டாராம். சூப்பர் ஸ்டார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் தான். பிஜேபி இருக்கிறதுனால தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமைதி காத்துட்டு வராரு. எந்த செய்கையும் செய்யாமல் இருக்காரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரு. இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மாறும். 2024 தேர்தல் முடியட்டும். சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. வருகிற லோக்சபா தேர்தலில் வரும் முடிவை பார்த்துட்டு மத்திய அரசின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனில் தலைவரின் சப்போர்ட் கண்டிப்பாக விஜய்க்கு மட்டும்தான். கண்டிப்பாக 2026 தேர்தலில் வென்று விஜய் முதல்வர் ஆவார் என்ற கனவோடு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நான் அரசியலில் இல்லைனாலும் என் தம்பி அரசியலில் இருக்கிறது எனக்கு பெருமை தான். அவரின் மூலமாக நான் நினைச்சதை சாதிச்சிடுவேன். மக்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்லது இதன் மூலமாகவே செஞ்சிடுவேன். நான் இருந்தா என்ன, என் தம்பி இருந்தா என்ன அப்படின்னு ரஜினி சொன்னது நிச்சயமாக அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. என்ன சக கலைஞனாக இருந்தாலும் அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பாசமும் வச்சிருக்க தலைவர் தான் என அவர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா புகையாரம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ரஜினி இந்த மாதிரி செய்கிற விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.